பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நாம் முக்கியமாக ஒன்று செய்ய வேண்டும். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்குள்ள என்ன காணப்பட வேண்டும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கரை இல்லாம காக்கப்பட வேண்டும். அதற்கு இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான படிப்பினை, பொல்லாங்காய் தோன்றுகிற இந்த பூமியில எதெல்லாம் பொல்லாங்காய் இருக்குதோ அவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் கரையற்றலா இருக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில எதெல்லாம் பொல்லாங்கோ அதெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும், அவைகளை விட்டு விலக வேண்டும். அதற்கு நாம் இன்று பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தை விட்டு விலக வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரைத்திரையற்றாலா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனால இந்த பூமியில பொல்லாங்கு நிறைந்த பூமியா இருக்குது, இன்னைக்கு பாவம் நிறைந்த பூமி. ஆனா எதெல்லாம் பொல்லாங்கு என்று அறிந்து கொள்வதுதான் வேத வசனம். எதெல்லாம் பொல்லாங்கு என்று நமக்கு ஒரு காலத்துல அறியாம இருந்தோம். இயேசு கிறிஸ்துவ அறிவதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது பொல்லாங்கு எது என்று அறியாமை போல அந்த பொல்லாங்குல நாம் விழுந்து கொண்டிருந்தோம், அந்த பொல்லாங்க காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா வசனத்தின் நிமித்தமாக தான் எதெல்லாம் பொல்லாங்கு என்று அறிந்து அவை விட்டு விலகும்படி கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, கண்டிக்கும் போது அவைகள் விட்டு விலகினோம். ஆனா ஒரு சில காரியங்களை நாம் விலகாம இருந்திருக்க கூடும். அதெல்லாம் தேவன் வெளிப்படுத்தி தம்ம அன்பு நிமித்தமாக இவைகளில் நாம் விலகி பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று தேவ சித்தமா இருக்கிறபடியால் இந்த பூமியில இருக்கிற பொல்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்பதைதான் இன்று ஆராய்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21 23 வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமீன். ஆமீன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன? எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது நல்லதா, இது தீமையா? இந்த பூமியில வெறும் நல்லது மாத்திரமல்ல, தீமையும் நிறைந்திருக்குது. ஆனா நல்லதை விட தீமை நிறைந்த உலகமா இருக்குது. அதனால எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும், நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். சோதித்து பார்ப்பது மாத்திரமல்ல, தீமை விட்டு விட்டு நலமானதை மட்டும் பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்கை தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அப்ப நலமானது பிடித்து கொண்டு பொல்லாங்க இருப்பதை விட்டு நாம் விலக வேண்டும். ஏன்னா சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஏன்னா உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம் மற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. சோ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் இல்லாம காக்கப்படும்படி நம்ம பொல்லாப்பை விட்டு விலகி என்ன செய்யணும்? நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் குற்றம் இல்லாம இருக்கும்படி அவருக்கு முன்பாக கரையற்றலாக இருக்கும்படி நாம் நலமானதை பிடித்து கொண்டு, எது நலம் என்று அறிந்து அதை பிடித்து கொண்டு பொல்லாங்க விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏன்னா இது பொல்லாங்கு நிறைந்த உலகமா இருக்குது. நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்கிறோம். நோவா நாட்கள் இருந்த போலதான் பொல்லாங்கு நிறைந்த உலகம். நோவா நாட்களே அதிகமாக பொல்லாத காரியங்கள் நிறைந்திருந்தது. மனுஷர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வெறும் 8 பேர் மட்டுமே ஜலப்பிரளயத்தில் காப்பாற்றப்பட்டார்கள். அது போலதான் இன்னைக்கு உலகம் நிறைந்திருக்கிறது. நன்மை செய்கிற காரியம் வெறும் குறைவா இருக்குது. பூமியில பாத்தீங்கன்னா நன்மை செய்கிற குறைவு, ஆனா தீமை செய்கள் தான் அதிகமா இருக்குது. ஆனா தீமை நிறைந்த உலகத்துல நன்மையான பற்றி கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். யோவான் 3:19-21. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆமேன். ஆமேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இயேசுதான் அந்த ஒளி. இருள் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருள் அகப்பட்டு, பாவம் என்ற இருள் அகப்பட்டவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார்.
அப்போ ஒளியானது உலகத்துல வந்திருந்து கூட மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது? அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவருடைய காலத்துல அவர் வந்தபோது, இந்த மனுஷகுமாரன் வரும்போது, அந்த ஒளியாக வரும்போது மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருந்தா பொல்லாதவர்களாய் இருந்தபடியால் அவர் ஒளியை விட எதை விரும்பினாங்களா? இருளை விரும்பினால அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமா இருக்குது. ஏன் ஆக்கினை தீர்ப்பு காரணமா இருக்குது? ஒளியை விட எதை விரும்புறாங்க? இருளை தான் விரும்புறாங்க. அப்போ சத்தியத்தை விட இன்னைக்கு உலகத்துல பாவம் நிறைந்திருக்கிறது. பாவமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் நிறைந்த உலகமா இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய செய்கைகள், அவங்களுடைய விருப்பமே தீமை செய்ய வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிற காரியமா இருக்குது. இன்னைக்கு நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எல்லாரும் தீமையான காரியங்கள் செய்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வசனத்தை அறிந்து தேவனுடைய பிள்ளைகள் கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே தீமையை விட்டு விலகி நன்மை செய்களா இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது. தேவனை தேடி கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகள் ரொம்ப குறைவுதான் இந்த உலகத்துல. அப்ப நோவா காலத்துல அப்படிதான் இருந்தது. அந்த 8 பேர் மட்டுமே நீதிமான்களாக இருந்தாங்க. அதனால அந்த 8 பேர் மட்டுமே ஜலப்பிரளயத்தை தப்பிக்க வைக்கப்பட்டார்கள், அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப நோவா நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று இயேசு சொன்னது போலவே அவர் வருகிற காலகட்டம் இதுவா இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். இது கடைசி தலைமுறையில 6000 வருஷ காலகட்டத்தில் முடிவில் இருக்கிறோம். அவர் வரும்போது கூட தீமை அதிகமா நிறைந்திருக்கும். எப்படி நோவா நாட்கள் இருந்ததோ அதே போல இயேசுவின் வருகை காலத்திலே அதிகமான தீமையான காரியங்கள் நிறைந்திருக்கும். துன்மார்க்கமான காரியங்கள் செய்கிற துன்மார்க்கள் எழும்பியிருப்பார்கள். ஆனா நன்மையை செய்து நன்மையை பற்றி கொண்டு நடக்கிற காரியங்கள் செய்கிறவர்கள் குறைவாதான் இருப்பாங்க. அதனால நாம அந்த ஒளியில நடக்க வேண்டும், ஒளியில் பிள்ளை நடக்க வேண்டும். ஏன்னா அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொல்லும் போது அவங்களை பார்த்து சொல்றாரு, ஏன்னா அவங்க அவங்களோட இருதயம் பொல்லாத நிறைந்த இருதயமா இருந்தனால ஒளியை விட அவங்க இருளதான் விரும்பினாங்க. அப்ப பொல்லாங்க செய்யற எவனும் ஒளியை என்ன பண்றான்? பகைக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவ பகைத்தார்கள். எப்படி பொல்லாங்க செய்து இயேசு கிறிஸ்துவ பகைத்தார்கள், அந்த ஒளியை பகைத்தார்கள், இன்றும் பகைக்கிறார்கள். ஏன்னா தன் கிரியைகள் கண்டுபிடிக்காதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வராம இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பொல்லாங்க செய்ய அவங்க இருதயம் தீவிக்கிறது. அதனால ஒளியை பகைக்கிறாங்க. அவங்க கிரியைகள் எல்லாமே பொல்லாது நிறைந்தா இருக்குது. அப்போ சத்தியத்தின்படி செய்கிறவன் எப்படி இருப்பான்? தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். அப்ப யார் ஒளியிடத்தில் வருகிறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறவன் யார்? சத்தியத்தின்படி செய்கிறவனோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி செய்கிறவன் தான் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு யார்கிட்ட வரான்? இயேசு கிறிஸ்து கிட்ட வரான், ஒளியிடத்தில் வருகிறான். அவன் தான் பொல்லாப்பை விட்டு விலகி இயேசுவை தேடுகிறான், இயேசு அருகில் வருகிறான். என்ன சத்தியத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் என்று எழுதியிருக்குது. வாசிக்கலாம். யோவான் 7:7 வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, ஏன்னா அதன் கிரியைகள் எப்படி இருக்குது? பொல்லாதகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறனாலே அது என்னை பகைக்கிறது. ஏன்னா அந்த உலகம் இயேசு பகைக்கிறதா? இன்று மாத்திரமல்ல, அன்றும் அன்று இந்த உலகம் இயேசு கிறிஸ்து பகைத்தது. எதனால? இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, அதாவது அதன் கிரியைகள் பொல்லாதலா இருக்கிறபடியா நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே. அப்ப இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறாராம். அந்த அவருடைய கிரியைகள் பொல்லாததா இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கும் போது அது யார பகைக்குது? அது இயேசு கிறிஸ்து பகைக்கிறது. அப்ப இன்னைக்கு கூட அவ்வளவுதான். சத்தியத்தின்படி சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்னைக்கு உலகம் பகைக்கிறது. ஏன்னா அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதா இருக்குதுனால. அதனால அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி பகைத்தார்களோ இன்றும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும் பகைப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகள் எப்படி கொடுப்பாங்க? அவருடைய கிரியைகள் பொல்லாதா இருக்குதுன்னு சொல்லி சாட்சி கொடுக்கும் போது கூட அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பகைத்தார்களோ இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து பகைப்பார்கள், இயேசுடைய பிள்ளைகளும் பகைப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நாம ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். இருள் நடக்காதபடிக்கு நாம தீமை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 5:18 முதல் 20 வசனம் வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தான் பாவம் செய்ய மாட்டான். ஆனா தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் பாவம் செய்ய மாட்டான், தன்னை காத்துக் கொள்கிறான். ஏன்னா தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால, பரிசுத்தாவி அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் தன்னை காக்கிறான், அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப பொல்லாங்கன் அவனை தொடான். அப்ப பொல்லாங்கன் தொட முடியாது, ஏன்னா தன்னை காத்துக் கொள்கிறான். ஏன்னா தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள இருக்கிறது, அவன் பாவம் செய்யாததுனால. அப்போ நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுதும் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது தேவனால் உண்டா இருக்கிறோம் நமக்கே தெரியும். அதே போல உலகம் முழுவதும் எப்படி இருக்குது, பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நோவா நாட்கள் இருந்தது போலதான் இன்னைக்கு பொல்லாங்கு நிறைந்த உலகமா இருக்குது. நாம் அதுலதான் வாழ்றோம், ஆனா அது பொல்லாங்க விட்டு நாம் விலகி இருக்கிறோம். பொல்லாங்க நிறைந்த உலகமா இருக்குது, நாம் அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதே போல அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அப்போ அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவன் புத்தி தந்திருக்கிறாரு. அதே போல அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர்களும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அப்ப நமக்கு ஆண்டவர் புத்தியை தந்திருக்க அவர் அறிந்து கொள்வதற்கு, சத்தியம் உள்ளவர் அறிந்து கொள்வதற்கு. ஏன்னா சத்தியத்தை அறிந்ததுனாலே நம்ம சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்று நாம் அறிந்து என்ன பண்றோம், இது பொல்லாங்கு நிறைந்த உலகம் என்று அறிந்து கூட என்ன பண்றோம், அவைகளை விலகி இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதே போல 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரிகைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகைகள் நீதி உலகமாய் இருந்த நிமித்தம் தானே. ஆமேன். ஆமேன். பாருங்க, ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் காயின், இளையவன் ஆபேல். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஆனா அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட ஆபேலோட இருதயம் வேற, காயினோட இருதயமே வேறமா இருந்தது. ஆபேல் கர்த்தருக்கு பயப்படுற தெய்வ மனுஷனா இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அதனால அவன் பலி செலுத்தும் போது கர்த்தருக்கு பிரியமான உகந்த பலியை தான் செலுத்தினான். ஆனா காயோட இருதயம் அப்படி இல்லை. அவன் எப்போதும் நெரிச்சல் உள்ள இருதயம், அதால பொறாமை இருந்தது காயனுக்குள்ள. அதான் பாக்குறோம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்று வேதவாக்கம் கூறியது போல, தன் சகோதரனையே கொலை செய்தவன் யார்? காயின் தான். தன் சொந்த சகோதரனை கொலை செய்தவன் முதல்ல ஒரு கொலை செய்யப்பட்டு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. அது ஆபேல் ரத்தம் தான் சிந்தப்பட்டது பூமியில. ஆனா கொலை செய்தவன் தன் சொந்த சகோதரன். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது? பொல்லாங்கு இருந்தது. அவனுக்குள்ள பொல்லாத இருதயம் இருந்தனால எரிச்சல் இருந்தது, கோபம் இருந்தது, வைராக்கியம் இருந்தது. அதனால தன் சகோதரனை கொலை செய்தான். அதே போல இருக்க வேண்டாம். ஏன்னா அவன் எதிர் மித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரைகள் நீதி உள்ளகளா இருந்தது மித்தமே. அப்போ ஆவுடைய கிரைகள் எப்படி இருந்தது? நீதி உள்ளதா இருந்தது தேவன் முன்பாக. ஆனா காயினுடைய கிரைகள் பொல்லாத கிரையா இருந்தது. அதனாலதான் அவன் எரிச்சல் அடைந்து அவன் தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான் என்று பார்க்க முடியும். யாருமே அறிய மாட்டாங்க, யாருமே பார்க்கலாம் என்று அவன் என்ன பண்ணான்? தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். ஏன்னா ஆபேல் எப்படிப்பட்ட பலி செலுத்தினான்? தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவள் கொழுமையானகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா ஆபேல் சிறந்த காணிக்கை, சிறந்த பலியை செலுத்தினான். அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அதனால கர்த்தரை அங்கீகரித்தார் அதை. அதனால எரிச்சல் உணர்ந்த காயனுக்கு, ஏன்னா ஆபேல் அவன் ஆடுகளை பராமரிக்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருந்தான். காயினோ நிலத்தை பயிரிடுகிறனா இருந்தான். அப்போ ஆபேல் சிறந்த பலியை செலுத்த, கொழுமையான பலியை செலுத்தினான், பெஸ்ட் ஆஃபரிங் கொடுத்தான். காடு இருந்தும் அப்படி இல்லை. காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவே இல்லை என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் அவனை நிராகரித்தார், அவனை காணிக்கை அங்கீகரிக்கவே இல்லை. அதனாலதான் அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிடுச்சு. தன் சகோதரன் எரிச்சல் உண்டானதுக்கு காரணம் கர்த்தர் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா அவன் சிறந்த பலி செலுத்தவில்லை. ஏன்னா ஆபேல் சிறந்த பலி செலுத்தினான். அதனால காயினுக்கு எரிச்சல் உண்டாகி தன் சகோதரனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ காயினுடைய இருதயம் முழுவதுமே தீவன் இருந்தது, பொல்லாப்பு இருந்தது. ஆனா ஆபேலுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமான தகன பலி செலுத்தும்படி அவன் உள்ளத்திலே தாழ்மை இருந்தது.
கர்த்தருக்கு பிரியமான சிறப்பான பலியை செலுத்தினார் என்று பார்க்க முடியும். அடுத்தது வாசிக்கலாம். எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். ஆமீன். தேவனே சாட்சி கொடுத்தார். யாரை குறித்து? ஆபேலை குறித்து. ஏன்னா விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்ணான்? அவன் பலி செலுத்தினா ஆபேல் விசுவாசத்தினாலே காயுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ ஆபேல் செலுத்தின பலி சாதாரணம் இல்ல, ஏனோ தானம் செலுத்தல. விசுவாசத்தினாலதான் ஆபேல் வந்து காயுடைய பலியிலும் அதை விட பெட்டர் மேன்மையான பலி தேவனுக்கு செலுத்தினால அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஏன்னா அவனுடைய இருதயத்துல காயுடைய இருதயம் பொல்லாப்பு இருந்தது, ஆனா ஆபேலுடைய இருதயம் விசுவாசம் இருந்தது. அதனால சிறந்த பலி காயினோட வந்து மேன்மையான பலியை செலுத்தினால கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எப்படி? அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தீமையான காரியம் இருக்கும்போது என்ன நடக்கும்? அவனுக்குள்ள கோபம் வைராக்கியம் வரும். அப்போ கர்த்தருக்கு பிரியமா நடக்காம கர்த்தருக்கு விரோதம் நடக்கிறதுக்கு காரணமே தன் இருதயத்துல பொல்லாப்பு இருக்கிறதுனாலதான். அது காயினுக்குள்ள இருந்தது. அதான் வந்து தன் சகோதரனை கொலை செய்தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, காயினை போல இருக்க வேண்டாம், அவனுடைய இருதயம் பொல்லாப்பு இருந்தது போல நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது என்று வேதவாக்கியம் கூறுவது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:6 வாசிக்கலாம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. ஆமென். ஆமென். அவர்கள் இச்சித்தது போலவே நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. அவர்கள் என்று எழுதப்படுகிறது. எங்க இச்சித்தார்கள்? அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள், எபிரிய மக்கள் இச்சித்து பொல்லாப்பு காரியம் செய்தார்கள். அவர்கள் இச்சித்தது போலவே நாமும் பொல்லாங்கனை இச்சிக்க கூடாது. இது திருஷ்டாங்கமா எழுதப்பட்ட காரியம். அன்னைக்கு அவர்கள் செய்தது போலவே நாமும் செய்யக்கூடாது என்று எழுதப்படுது. இன்னைக்கு அவர் இச்சித்தது போலவே நாமும் பொல்லாங்கனை இச்சிக்காதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கமா இருக்கிறது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த ஜனங்கள் முறுமுறுத்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு முறுமுறுப்பு இருந்தது. எதை குறித்து முறுமுறுப்பு? சாப்பாட்டை குறித்து ஒரு முறுமுறுப்பு இருந்தது. அதாவது இறைச்சியை குறித்து ஒரு முறுமுறுப்பு. என்ன முறுமுறுப்பு? எண்ணாங்கத்தில் பார்க்கும்போது, பின்பு அவர்கள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளலாய் இருந்தார்கள். இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் என்று அழுதாங்களாம். இதுதான் இச்சகம். ஆண்டவர் வந்து எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது கர்த்தர் அவர்களை ஒரு பிள்ளையை சுமப்பது போல அவர் சுமந்து கொண்டு வந்தார். லட்சக்கணக்கான மக்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். அவர்களை போஷித்தார். 40 வருடம் மன்னாவிலால் போஷித்தார். அவங்க போட்டு கொண்ட சட்டைகள் கிழிந்து போகவும் இல்லை, பாதரட்சம் தேய்ந்து போகவும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. எரிச்சல், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு இச்சை இருந்தது. என்ன இச்சை? அதாவது இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அங்கே வெள்ளரிக்காய் உண்டோம், அங்கே வந்து அநேக ஆகாரங்களை உண்டோம், ஆனா இங்க ஒன்றுமே இல்லையே, வெறும் மன்னா மத்தையும் நான் உண்கிறோம், எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர்கள் இறைச்சிக்காக எங்களுக்கு பிடிச்சிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி அழுதார்களாம். இதுதான் அவங்களுக்கு இருந்த இச்சை. ஏன்னா நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்மட்டிக்காய்களையும் கீரையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று அவங்க பழசையும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பி பார்த்தார்கள். ஆனா அவங்க இருந்த அந்த அடிமைத்தனத்தை மறந்து விட்டு அவங்க அடிமைத்தனத்துல பாடுகளை அனுபவிச்சாங்க, ஒடுக்கப்பட்டார்கள். அதெல்லாம் மறந்துட்டு வெறும் சாப்பிட்ட காரியங்களை மட்டுமே அவங்க திரும்பி பாக்குறாங்க. அங்க நலமா இருந்தக்குமே, ஆனா இங்க வந்து வெறும் மன்னா மாத்திரமே நான் உண்ண வேண்டுமா அப்படின்ற ஒரு இச்சை வந்து, அத வசனம் சொல்லுது. அதாவது அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சலா இருந்தார்கள். அதனால அவங்க இச்சையத்தோட என்ன கேக்குறாங்க? எங்க இறைச்சியை கொடுப்பது யார், எங்களுக்கு நான்வெஜ் கொடுக்கிறது யாருன்னு சொல்லி அவர்கள் தேவன் முன்பாக முறுமுறுத்து அழுதார்கள். அதனால வசனம் சொல்லுது, அவர்களை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று 1 கொரிந்தியர்ல பாக்குறோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு பொல்லாத இருந்தம் இருந்தது. அத வசனம் சொல்லுது. அவங்களுக்கு என்ன இருந்தது? பொல்லாத இருந்ததுனால்தான் அவங்க இச்சித்தார்கள் என்று வேத வாக்கியம் கூறுது இல்லையா? அவர் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்களை இச்சியாதபடிக்கு
பொல்லாத காரியத்தை இச்சித்தாங்க, இவைகள் நமக்கு திஷ்டாங்கமா இருக்குது என்று வேத வாக்கியம் எச்சரிக்குது. வாசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். அடுத்தது முக்கியமானது, மேன்மை பாராட்ட வேண்டும். பவுல் சொல்றாரு, நான் என் பலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். எப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் இருக்க வேண்டும்? பலவீனத்தை குறித்து. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக நான் பாடுபடவும் அவருக்காக நான் மறிக்கவும் தயாராக இருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா மேன்மை பாராட்டேன் சொல்லி பவுல் சொல்றாரு. எதை குறித்து? பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன். ஆனா எப்படிப்பட்ட மேன்மை பாட்டம்? பொல்லாதுன்னு சொல்லி வேதம் கூறுது. இப்போது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாட்டுறீங்க. இப்படிப்பட்ட மேன்மை பாட்டல் எப்படிப்பட்டது? பொல்லாங்கு என்று சொல்லுது. ஏன்னா இதுக்கு முந்தின வசனம் பார்க்கணுமா, எந்த விஷயத்துல பொல்லாங்கன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதுலயே பாத்தீங்கன்னாக்கா, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. அதனால சில பேர் சொல்றாங்க, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதம் பண்ணுவோம் என்று நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் மேன்மை. அப்ப இப்படிப்பட்ட மேன்மை வீம்புகளில் மேன்மை. இதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. 16ஆம் வசனம் சொல்றாரு, இப்போது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுறீங்க. ஆனா இப்படிப்பட்ட மேன்மை பாட்டல் எப்படிப்பட்டது? பொல்லாங்கு காரியமா இருக்குது. இது பொல்லாத காரியம். நான் இந்தந்த காரியம் செய்து விடுவேன், அங்கு போவேன், இதில் நடப்பிப்பேன் என்று சொல்வது, இது எப்படிப்பட்ட மேன்மை பாடல்? இது பொல்லாத மேன்மை பாட்டல். இது செய்யக்கூடாது என்று ஆண்டவர் வச்சுக்கிறார். ஏன்னா நம்ம நீதிமொழிகளை வாசிக்கும் போது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே, ஒரு நாள் பிறப்பதே அறியாயே. அப்ப நாளைய தினத்தை குறித்து ஒருபோதும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டாத. ஏன்னா ஒரு நாள் பிறப்பதே அறியே. அதனால இந்த காரியத்தை செய்வோமான, கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் என்று வேத வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபதிரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஆமேன். ஆமேன். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், எதுக்கு கீழ்ப்படியாமல்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ என்ன வருமா? உக்கிர கோபாக்கனை வரும். அந்த கோபாக்கனை வரப்போகிறதான் இயேசுவின் வருகையின் போதுதான் அந்த நியாய தீர்ப்பு நடக்க போகுது. யாருக்கு உக்கிர கோபாக்கனை வரும்? சண்டைக்காரன சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்களா? அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, அந்நியத்துக்கு கீழ்ப்படியர்களுக்கோ என்ன வருமா? உக்கிர கோபாக்கனை. ஏன்னா முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எழுதப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் யாரு? யூதர். ரெண்டாவது செகண்ட் கிரேக்கரிலும். பொல்லாங்கு செய்யற எந்த மனுஷனும் என்ன பண்றான்? தன் ஆத்மாவுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாக்கும். அப்போ தன்னுடைய ஆத்மாக்கு என்ன பண்றான்? உபத்திரத்தையும் வியாகுலத்தையும் உண்டாக்குறவன் யாரு? பொல்லாங்கு செய்கிறவன். அப்போ யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்யற எந்த மனுஷனும் இருந்தாலும் சரி, அவன் கிரேக்கனாலும் சரி, இல்ல யூதனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆனா எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலும் உண்டாகும். ஏன்னா முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது. தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. அவர் பார்ஷாலிட்டியே பார்க்க மாட்டார். என்னுடைய ஜனம் தானே, இது யூத ஜனம் தானே, பரவாயில்லை, இது என்னுடைய சொந்த மக்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? இல்ல, கர்த்தர் அப்படி சொல்வதில்லை. எல்லாரும் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? உள்ளத்தில் யூதனானவன் யூதனானவன் என்று வேதம் கூறுகிறது இல்லையா? அப்போ விருத்தசேதனம் பண்ணப்பட்ட மொத்தம் யூதன் கிடையாது. இன்னைக்கு உள்ளத்தில், அதாவது தன் இருத்துல விருத்தசேதனம் பண்ணவன் தான் உண்மையான யூதனா இருக்க போறான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிற ஜனங்கள் யூதர்களா இருக்கக்கூடும். ஆனால் வசனத்தின் படி நடக்காம இயேசு கிறிஸ்து கர்த்தர் அறிக்கை பண்ணாத அவர்கள் யூதலா இருக்க முடியாது. ஏன்னா உள்ளத்தில் யூதனானவன் யூதன் சொல்லி இருக்குது இல்லையா? அப்போ யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எந்த உள்ளத்துல யூதனா மாறிட்டு இருக்காங்க. அப்ப முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரும். இன்னைக்கு கிரேக்கன் யூதன் சொல்லிட்டு வித்தியாசமே கிடையாது. பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டார் ஆண்டவர். எல்லாருமே கர்த்தர் சமம். நியாயத்தீர்ப்பு ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. அவர் ஜட்ஜ்மெண்ட் ஈக்குவலா தான் இருக்கும். அதுல பட்சபாதமே இருக்க போறதில்லை. அதனாலதான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ
அது யாரா இருந்தாலும், ஒருவேளை கிரேக்கரா இருந்தாலும் கூட, யூதனா இருந்தாலும் கூட, யாரெல்லாம் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாயிருக்கும். ஆனா பொல்லாங்க செய்யற எந்த மனுஷனுக்கும் என்ன பண்றான்? தன் ஆத்மாவுக்கு என்ன பண்றான்? உபத்திரம் வியாழம் உண்டாக்குகிறான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அதனால வசனம் வாஸ்தவம் இல்லையா? ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனம் சொல்வது போலவே அவர் வரும்போது நம்ம கரைத்திரளா இருக்க வேண்டும். அப்போ ஆத்மால கரை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:26 வாசிக்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். ஆமென். யோவானும் அதே போல பேதுரும் பிரசங்கம் பண்றாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. பாத்தீங்கன்னாக்கா, அவர் உங்கள் எல்லோரையும், இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, எதுல கர்த்தர் விலக்கினாரா? நாங்கள் இருத்த நிறைந்திருக்கிற அந்த பொல்லாப்பு காரியத்திலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, அந்த பொல்லாப்பை விட்டு உங்களை விலக்கும்படி, உங்களை விலக்கி என்ன பண்ணார் ஆண்டவர்? உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவர் அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல வந்தது யாருக்காக? கானான் போல இஸ்ரேல் மக்களுக்காக தான். ஆனா அவர் செவி கொடுக்காம போனதுனால கடைசியில அந்த சுவிசேஷம் யாருக்கு போயிடுச்சு? புறஜாதி மக்களுக்கு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு பங்கு கடின மனதோட இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் இயேசு கிறிஸ்து வரல, அவர் வரப்போற மேசியா வரலன்னு சொல்லி இன்னைக்கு யூத மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து வரவே இல்லை, இன்னும் வரணும் அப்படின்ற மேசியை எதிர்பார்க்கிற ஒரு ஜனங்களா அது புலம சேவர்ல போய் அவங்க அடிக்கடி அவங்க மோதி ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஆனா மேசியா வந்துட்டாரு, இவர்தான் மேசியா என்று அவர்களும் ஏற்றுக்கொள்ள காலமும் வரப்போகிறது. அப்போ ஒரு பங்கு ரட்சிக்கப்பட காலமும் வரப்போகுது. ஏன்னா முதல்ல சுவிசேஷம் முதல்ல யாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? கானான் போல இஸ்ரேலுக்காக தான். அப்போ முதலாவது உங்களிடத்திற்கே அவர் அனுப்பினார். எதற்காக? அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாங்கிறது நீங்க விலகி இருக்க வேண்டும், அந்த பொல்லாப்பை உங்களுக்குள்ள விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தால் உங்களிடத்தில் அவரை அனுப்பினார் என்று இருக்குது. ஆனாலும் கூட அவங்க செவி கொடுக்காம போயிட்டாங்க. அதனால சுவிசேஷம் புறஜாதிக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நாமும் தூரமா இருந்த நமக்கு சுவிசேஷம் நமக்கு கிடைத்தது. அதனால நம்ம ரட்சிப்பு நமக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கனால இன்னைக்கு யூதன் கிரேக்க என்ற வித்தியாசமே இல்லாம, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாம இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாரும் சமமா இருக்கிறோம். அப்ப சுவிசேஷம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நாமெல்லாம் அவளை புத்திரராக மாறி இருப்பதற்காக நமக்கு அந்த பாக்கியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே அந்த பாக்கியத்தை அடைவதற்காக தான் நாம் எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். வாசிக்கலாம். அதே போல முக்கியமா நமக்குள்ள இந்த அன்புன்றது பிரதானம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் முழுவதும் எதுல அடங்கி இருக்குது? அன்புன்ற ஒரே கற்பனைக்குள்ளதான் இல்லையா? அப்போ அன்பு இருந்தாக்கா, அன்பு இருக்கிறவனுக்குள்ள அவன் பொல்லாங்க செய்ய மாட்டான். வாசிக்கலாம். ரோமர் 13:10 வாசிக்கலாம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமென். 613 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்து மோசே மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் அவர்கள் இருந்தனாலதான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா 613 கற்பனைகள் ஒருவரும் கடைபிடிக்கவே இல்லை, அவர்கள் விழுந்து போனார்கள். ஆனா இன்னைக்கு நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்ல, கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முடிவா இருக்கிறாரு, நமக்கு நியாயப்பிரமாணம் அல்ல, நம்ம எல்லாரும் கிருபைக்குள்ள இருக்கிறோம். அதனால அன்பு இருந்தாக்கா இந்த நியாயப்பிரமாணம் உள்ள எல்லாமே அடங்கிருச்சு. அதான் வசனம் சொல்லுது, அன்பான பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு இருந்தா அவனுக்குள்ள பொல்லாங்கு செய்ய மாட்டான். ஏன்னா ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறதுனால அந்த அன்பு இருக்கிறதுனால அவன் பொல்லாங்கு செய்ய மாட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போலவே பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஒரே கற்பனைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குதான். அப்ப நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்குது எதுக்குள்ள? அன்புக்குள்ளதான், அன்புன்றதுக்குள்ள. அப்ப உன்னிடத்துல நீ அன்பு செலுத்தது போலவே பிறனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அதே போல உன் தேவனான கர்த்தரிடத்தில் முழு உயிரத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப இந்த ரெண்டு கற்பனையுமே ரெண்டு ஈக்குவலான கற்பனை. இதை கடைபிடிச்சாலே போதும், நியாயப்படம் முழுசும் அதுல அடங்கி இருக்குது. அப்ப அன்புதான் பிரதானம். அப்ப ஆவின் கனியில முதல்ல இருக்குது அன்புதான். 9 கனிகள் இல்ல. ஆனா அன்பே இல்லாம வரம் இருந்தா பரலோகம் போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆவின் கனி இல்லாம வரங்கள் மாட்டமே இருக்கிறவன் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது.
அப்போ அந்த 9 கனிகள் இருந்தா மட்டுமே தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஏன்னா வரம் என்பது தேவன் கொடுக்கிற கிருபை. அது எனக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்துறதுக்காக அல்ல. அப்போ ஒருவன் பக்தி வித்தை அடைவதற்காகவும் சபையை பக்தி வித்தை அடைவதற்காகவும் அது கொடுக்கப்படுறது வரன் என்பது பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. ஆனா வரன் பெற்றவன் பரலோகம் போக முடியாது. கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் மட்டுமே பிரவேசிக்க முடியும். அதுல பிரதானமா இருக்குது அன்பு. அப்ப அன்பே இல்லாம வரனுக்குள்ள வரவன் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்போ அன்புதான் பிரதானம். அப்ப அன்பு இருந்தால் அவன் பொல்லாங்கு செய்ய மாட்டான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் மார்க் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவங்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அமேன். ஆமீன். பாருங்க, பொல்லாங்க ஆனவர்களாகிய இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருதா? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணுவோம்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்முடைய ஆத்மாவில கரை உண்டாகுதா? அது காரணம் இல்ல, இங்க லிஸ்ட்ல சொல்லப்பட்ட இதெல்லாம் காரியம். இப்ப ஏசப்பா சொல்றாரு, அப்ப நம்ம நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அப்ப மனுஷருக்குள்ள இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப மனுஷருக்குள்ள புறப்படுற காரியம் என்ன? அப்ப இருத்துல எங்கிருந்து வர்றாங்களா? அதெல்லாம் இருத்துல இருந்து புறப்படுது. இந்த லிஸ்ட்ல சொல்லப்படுது. விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் எங்க வருது? இருதயம். அப்போ பொல்லாத சிந்தனை, இதெல்லாமே எங்க இருதயம். கொலை பாதகம், ஒருத்தனை கொலை செய்யணும் எங்கிருந்து வருது? அந்த எண்ணம் இருதயம். களவுகள், திருடணும்னு சொல்றது நினைக்கிறான். பொருளாசை, அந்த ஆசை எங்கிருந்து வருது? இச்சை, அதெல்லாம் இருதயம். அதே போல துஷ்டங்களும் கபடம் காம விகாரம் வன்கண்ணும் தூஷணம் காரியம் பெருமை, அதுவும் இருதுதான் வருது. மதிக்கேடான காரியங்கள், இதெல்லாம் புறப்பட்டு வருகிற காரியம், இதெல்லாம் எங்கிருந்து வருதா? இருதயம். இது என்ன பண்ணுவான்? ஒரு மனுஷனை தீர்த்துப்படுத்தக்கூடிய காரியம் இது எங்கிருந்து வருது? இருதயம் சொல்லி இருக்குது. அப்போ பொல்லாங்க ஆகிய இவையெல்லாம் எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணுமா? மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ அவங்க ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. அந்த பரிசேயர்கள் சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க பாரம்பரிய காரியத்தை மட்டுமே பாக்குறாங்க, தவிர உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த பாவ காரியத்தை பார்க்கறதே இல்லை. அவங்க சொல்றாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு கை கழுவாம ஒரு மனுஷன் சாப்பிடுறதுனால அவனை தீட்டுப்படுத்தாது. அதனால எது தீட்டுப்படுத்துமா? இருத்திலிருந்து புறப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இதெல்லாம் பொல்லாங் காரியங்கள்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. இதெல்லாம் இருத்திலிருந்து வருது. இது ஒரு மனுஷன் தீட்டுப்படுத்தும். அப்போ நம்மள ஆத்மாவில, நம்ம சரீரத்துல கரைப்படுத்தக்கூடிய காரியம் இவைகள் தான். இதெல்லாம் மனுஷன் தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். அதான் இதை விட்டு நம்ம விலக வேண்டும். அதான் ஏசப்பா கண்டிக்கிறார் இந்த விஷயத்துல. அதே போல நமக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் பொல்லாங்கு. உலகத்துல பொல்லாத காரியம் இருக்குது. பொல்லாப்பு செய்தோம், இதெல்லாம் அறியாம இருந்தது. ஆனா அறியாம செய்து விட்டோம். அதுக்கு ஒண்ணுதான் பண்ணோம். என்ன பண்ணோம்? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு காலத்துல அறியாம இருந்தோம். நானும் கூட ஒரு காலத்துல இயேசு அறிந்ததுன்னு கூட அநேக காரியத்துல சத்தியத்தை அறியாதபடிக்கு அநேக பொல்லா காரியங்கள் செய்திருக்கிறேன். எவ்வளவு காரியங்கள் துக்கப்படுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்து கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டுதான் இருந்தேன். ஆனால் வசனத்தை அறிந்த பிறகு இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. இதெல்லாம் பொல்லாங்க காரியமா? நான் இதெல்லாம் செய்து விட்டேனே, இவ்வளவு காரியம் செய்து விட்டேனே என்று என் உள்ளத்தில் துக்கம் உண்டாயிடுச்சு. பிறகுதான் அதெல்லாம் அறிக்கை செய்து ஒவ்வொன்றா விட ஆரம்பிச்சேன். ஆனா எல்லாருக்குள்ளுமே அப்படிதான். ஒரு காலத்தை அறியாமை போலதான் அதை செய்திருக்கக்கூடும். அப்போ இதெல்லாம் பொல்லாங்க என்று அறிந்து கொண்ட பிறகுதான், இதெல்லாம் வசன நிமித்தம் அறிந்து கொண்டேன், இதெல்லாம் அறியாம இருந்தேன், ஆனா இன்று நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று நாம என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்யும். அதான் தாவீது கூட ஒரு விஷயத்த செய்யறான். வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமீன். ஆமீன். தாவீது 2 விதமான பாவங்களை, பெரிய பாவங்களை செய்கிறான். அவன் ராஜாவை இருந்தாலும் கூட அவன் தன் உள்ளத்துல இச்சை அடைந்து இச்சைத்தோட ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்கிறான்.
அது யாருக்குமே தெரியாம செய்து விட்டு அதை மறைக்கணும் என்பதற்காக ஒரு கொலையும் செய்து விடுகிறான். அதனால கர்த்தருக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவம் செய்த உடனே கர்த்தர் தாவீதை கொன்று போட வேண்டும் தீர்மானம் பண்ணினார். அதனால நாத்தான் மூலம் ஒரு எச்சரிப்பு கொடுத்தார் முதல்ல. ஆனால் தாவீதோ தன் தப்ப உணர்ந்து அவன் அழுது சாம்பல்ல உட்கார்ந்து அவன் தேவன் முன்பாக பாவ அறிக்கை செய்தான். அதனால அந்த பாவத்தை நிமித்தமாக துக்கம் அடைந்து அவன் என்ன பண்றான், பாவ அறிக்கை செய்யறான். அவன் சொல்றான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்கி என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்தான். ஏன்னா என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், நான் செய்த தப்பு நான் அறிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, நான் செய்த தவறுதான், என் மீறுதல் அதிகமா இருக்குது, நான் தவறு செய்து விட்டேன் என்று அவன் அறிக்கை செய்யறான். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, அதனால எப்போதும் அந்த பாவம் என் முன்பாக நிக்குது ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என் மீறுதலை அறிந்திருக்கிறேன், அதனால நான் ஒண்ணு செய்யறேன். ஏன்னா தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் சொல்லி அவன் அறிக்கை செய்யறான். இது பொல்லாத காரியம் நான் செய்தது ஆண்டவரே, உங்க பெரிய பாவத்தை செய்து விட்டேன், அதாவது ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கான செய்தபடியால் நடப்பித்தேன் ஆண்டவரே. அதனால நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்க வேண்டும், நீ நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன். ஏன் அவன் அறிக்கை செய்யறானா, அவனே சொல்றான், தாவீது நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்க வேண்டும் ஆண்டவரே, அதனால நான் என்ன பண்றேன், அறிக்கை செய்யறேன். அதே போல நீ நியாயத்திற்கும் போது கூட உம்முடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும், அதனால நான் அறிக்கை எடுக்கிறேன். நாமும் அவ்வளவுதான். அப்போ ஒரு காலத்துல தீமை எது என்று அறியாமல் இருந்துக்க கூடும், ஒரு சில காரியங்கள் சின்னதா இருந்திருக்க கூடும். பரவாயில்லப்பா, நான் பெரிய பெரிய பாவங்கள் விட்டு இருக்க கூடும், அதனால ஒரு சின்ன கெட்ட வார்த்தை, ஒரு பரியாசம், இல்ல எனக்குள்ள ஒரு கோபம், சட்டென்று அடிக்கடி ஒரு கோபம் வரும், எது சொன்னாலும் கோபப்படுகிறது, ஷார்ட் டெம்பர் சொல்லுவாங்க சில பேர், அப்படிப்பட்ட காரியம் இருந்துக்க கூடும். இல்ல எரிச்சல், என்னை விட அவன் அதிகமா ஞானம் அடைஞ்சிருக்கான், என்னை விட அவன் உயர்ந்திருக்கிறான் அப்படின்ற ஒரு காயினை போல ஒரு சுபாவம் இருக்கக்கூடும். இல்ல ஒரு எரிச்சல், எனக்கு இதெல்லாம் நான் நினைக்கிறதா காயம் சாதிக்க முடியல அப்படின்ற ஒரு எரிச்சல் நம்ம எல்லோருக்குள்ள இருந்துக்க கூடும். ஆனா இன்று நாம் அப்படி வாழ முடியாது. நாம் ஏன்னா வசனத்தை அறிந்திருக்கிறோம், எது தீமை என்று கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். அப்ப நம்ம ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்ய வேண்டும், தாவீது செய்தது போலவே பாவ அறிக்கை நம்ம முதல்களா செய்ய வேண்டும். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், என்ன பெறுவான், இரக்கத்தை பெறுவான் என்று இயேசப்பா சொல்றார். 1:9 படி நம்ம பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அழியத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவும் நீதி உள்ளவரா இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தாவீதை போலவே நாம் பொல்லாத காரியம் செய்திருக்க குணமானால் நாம் என்ன செய்யணும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும், அவருடைய நீதி விளங்க வேண்டும், அவர் நியாயத்திற்கும்போது அவருடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன பண்ணணும், அறிக்கை பண்ண வேண்டும் தாவீதை போலவே. ஆனா நமக்கு எல்லாரும் தெரியும், பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை குறித்து நாம நல்லாமே அறிஞ்சிருக்கிற ஒரு மனுஷன், அவன் யார், யோசேப்பு இல்லையா? யோசேப்பு என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு ஞாபகத்து வரும். ஏன்னா யோசேப்பு அவன் பாருங்க, வெளியரங்கமா மாத்திரமல்ல அந்த ரங்கத்திலும் உத்தமனா நடந்து கொண்டான். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் வேதாகமம் இருக்கிறது கைகளில். இன்னைக்கு யூடியூப்ல இந்த பைபிள்ல கேட்கலாம், ஆடியோ பைபிள கேட்கலாம், எல்லார் கையிலும் பல மொழியில வேதாகமம் இருக்குது. நம்ம கையில 2-3 கூட வைத்துக் கொள்ள முடியும் நம்மளால. ஆனா கூட பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம இன்னைக்கு தடுமாற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்குது தவிர, ஆனால் அன்று பாருங்க யோசேப்புக்குள்ள அவன் தன் இருத்துல தேவன் உத்தவன் நடந்து கொண்டான். ஏன்னா தேவன் அவனோட இருந்தான். அவன் அந்த நேரத்துல தன் பாவத்தை செய்யாதபடிக்கு விலகி ஓடினான், பாவத்தை விட்டு பார்க்க முடியும். வாசிகளா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-9. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென்.
ஆமீன். பாருங்க, யோசேப்பை குறித்து நம்ம ஒரு நல்ல சாட்சியை பார்க்கிறோம் இல்லையா? யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய மகன். ஆனா தன்னை சொந்த சகோதரர்களே யோசேப்பை என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு கொண்டு செல்லும்படி அவரை விற்று போட்டார்கள். ஆனா யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். அந்த அடிமையிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டார். ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவர் உண்மையா நடந்து கொண்டார் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் கையிட்டு செய்கிற எல்லாத்திலயும் அவன் உண்மையா நடந்து கொண்டான். அதனால போத்திபார் வீட்டுல அவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார். அவனை பார்த்து அவனை செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆனா கூட அவனை மனைவி என்ன பண்ண, போத்திபார் மனைவி பாவம் செய்யும்படி யோசேப்பை தூண்டினான். ஆனா யோசேப்பு பாருங்க எப்படி இருந்தான். யோசேப்பு சொல்றான், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் என்ன பண்றான், இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு ஒத்திருக்கிறார். அதனால அவன் சொல்றான் பாருங்க, அதாவது இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை, அப்படிப்பட்ட அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்படி இருக்கிறதுனால நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்றான். இப்படிப்பட்ட அந்த விசுவாசமும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த தேவ பயம் இருக்க வேண்டும். யோசேப்புக்குள்ள அது இருந்தது. யாருமே இல்ல, ஆனா யோசேப்புக்குள்ள உள்ளத்துல இருந்தது, கர்த்தர் என்னை பார்க்கிறார், அதனால நானு கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்ய மாட்டேன். அதான் சொல்றான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் என்ன பண்றான், விலகி ஓடுகிறான். அப்போ பொல்லாப்பை விட்டு விலகி ஓடின ஒரு தேவ மனுஷன் தான் யோசேப்பு. ஏன்னா கர்த்தர் தேவன் யோசேப்போடு இருந்தத போத்திபார் அறிந்து கொண்டான். அதனால தன் அந்தரங்கத்திலே உத்தவன் நடந்து கொண்டான். பொல்லாப்பை விட்டு விலகி நான் எப்படி செய்வேன் இந்த காரியத்தை, தேவனுக்கு விரோதமா இந்த பாவம் எப்படி செய்வேன் என்று அந்த பாவத்தை விட்டு விலகி செய்யாதபடிக்கு அவன் விலகி ஓடினான். ஆனால் கர்த்தர் அதை பார்த்தார். அதனாலதான் யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணாரு, முழு எகிப்து தேசத்துக்கே அவனை அதிபதியாக உயர்த்தினார். அப்போ அந்த உயர்வை அவனுக்கு அடைவதற்கு காரணமே கர்த்தருக்குள்ள அவன் பொல்லாப்பை விட்டு எல்லா காரியங்களும் அவன் அந்த அரங்கத்தில் உத்தவன் நடந்து கொண்டான். அவன் கையில வேதாகம் இல்லை, ஆனால் கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம் யோசேப்புக்குள்ள இருந்தது. பொல்லாப்பை விட்டு விலகி இருந்தான். நன்மை பற்றி நன்மையானது மட்டும் செய்து உத்தவன் நடந்து கொண்டான் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம், ஏசாயா 45:7 வாசிக்கலாம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கியும் உண்டாக்கிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். ஆமேன், ஆமேன். இந்த தீங்கு சில பேர் நினைக்கிறாங்க, இது தீங்கு எங்கிருந்து வர்றது, சாத்தான் தான் தீங்கு செய்யறான்பா, சாத்தான் தான் அனுப்புறான்னு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். கர்த்தர் தான் ஒளியை படைத்தார், ஆனா இருளையும் உண்டாக்கினார் அவர் தான். ரெண்டுமே உண்டாக்கினார் அவர் தானே. ஒளியும் உண்டாக்கினார், இருளையும் உண்டாக்கினார் அவர் தான். அப்ப சமாதானத்தையும் படைத்தார் அவர் தான், தீங்கையும் உண்டாக்கினவர் அவர் தான். நானேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, சமாதானத்தை உண்டு பண்றது அவர் தான், தீங்கையும் உண்டாக்குறோம் அவர் தானா. அப்ப கர்த்தராக நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர் என்று சொல்றார். அப்ப தீங்கையும் அவர் தான் அனுப்புறாராம், சமாதானத்தையும் அவர் தான் அனுப்புறார். ஏன்னா எப்போ தீங்கு அனுப்புவாரு, எப்போது நன்மை செய்வாரு? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தால் கண்டிப்பா தீமை அவர் தான் அனுப்புவாரு. அப்ப நன்மை செய்தார் என்ன பண்ணுவாரு, சமாதானத்தை அனுப்புவார். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும், பழைய ஏற்பாட்டிலே சவுலை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தினது ஆண்டவர் தான். ஆனா ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டான். ஆனா போக போக அவன் என்ன பண்ணிட்டான், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சான். கீழ்ப்படியாம தன் இஷ்டப்படி காரியங்களை செய்து அவனை கண்டிக்கும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை கண்டிக்கும் போது கூட அதை உணராம தான் செய்தா சரி என்று நியாயம் பேசினான். ஆனா மனம் திரும்பவே இல்லை கிடைச்ச வரைக்கும். அதனால விழுந்து போனான் என்று பார்க்க முடியும். அப்போ தீங்கு செய்யும் போது அவன் அந்த காரியத்தை விரும்பி, அதாவது தாவீதை கொலை செய்யும்படி அநேக நேரங்களில் அவனை பிரயாசப்பட்டான். அவன் நன்மை செய்யறதை விட்டுட்டு தீமையான காரியங்களை செய்யவே அவன் எத்தனித்தான். அதனால அவனுக்கு என்ன நடந்தது வாசிக்கலாம், 1 சாமுவேல் 16:14 வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமேன், ஆமேன். கர்த்தரை தீங்கு அனுப்பினாராம். ஏன்? அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் நடந்து கொண்டான். அப்ப கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்.
கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்தனால தொடர்ந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவன் போக 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 பில்லி சூரியன்ல நாட போனான். அவன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து கடைசியில அவன் பிலிஸ்தர் கையில மாண்டு போனான்னு சொல்லி பார்க்க முடியும். கர்த்தரை அவனை அடித்து போட்டார். அவன் மேல அந்த ஆவியை நீக்கிவிட்டு, கர்த்தருடைய ஆவி நீக்கப்பட்டு, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்ப கர்த்தரே ஒரு பொல்லாத ஆவிய அவனுக்குள்ள அனுப்பினார் என்று பார்க்க முடியும். ஏன்னா வசனம் வாசித்த இல்லையா, ஏசாயா 45:7 தீங்கு அனுப்புறதும் அவர்தான், சமாதானத்தை உண்டாக்குறது அவர்தான். ஏன்னா தப்பு செய்து கீழ்ப்படியாம கர்த்தரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜை மீறும் போது கர்த்தரே பொல்லாத ஆவியை விட்டுட்டார் அவன் மேல. அப்ப என்ன நடந்துச்சு, அப்போது சவுலின் ஊழியக்காரன் அவனை நோக்கி என்ன பண்ண, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறதே. அவனை கலங்க பண்ணினது எந்த ஆவி? தேவனை அனுப்பின அந்த பொல்லாத ஆவிதான் அவனை கலங்க பண்ணினது என்று பார்க்கணும். அப்போ தீங்கு அனுப்புறது அவர்தான். அப்போ தப்பு செய்து கர்த்தருடைய வார்த்தை மீறி கர்த்தருக்கு விரோதம் எழும்பும் போது என்ன நடக்கும், அவரே அந்த தீங்கு அனுப்புறான்னு சொல்லி பாக்குறோம் இல்லீங்களா. அதான் வாசிக்கிறோம் ஆமோஸ் 3:6 வாசிக்கும் போது, ஊரிலே எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா. அப்ப ஒரு ஊர்ல எக்காலம் ஊதுனா எச்சரிப்பு கொடுத்தா ஜனங்க கலங்க மாட்டாங்க, கண்டிப்பா கலங்குவாங்க. அதே போல கர்த்தருடைய செயல் இல்லாம ஊரில் தீங்கு உண்டாகுமா? உண்டாகாது. ஏன்னா கர்த்தரை அந்த தீங்கு உண்டாக்குறார். அப்ப ஒரு தேசம் கீழ்ப்படியாம கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியங்கள் செய்து கொண்டே போகும்போது கர்த்தரை அந்த தீங்கை உண்டு பண்ணுகிறாராம். அப்ப தீங்கு அனுப்புறது அவர்தான். ஏன்னா கீழ்ப்படியாம கர்த்தர் நடக்கும்போது அந்த தேசத்துக்கு தீங்கை உண்டு பண்றது அவர்தான் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். ஆமென். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளே மற்ற யாவருக்குள்ளும் எப்போது எப்படி இருக்குமா? நன்மை செய்ய நாட வேண்டும். தீமைக்கு தீமையை செய்யக்கூடாதாம். ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்க்க வேண்டும். ஒருத்தன் தீமை செய்தா பதிலுக்கு தீமையை செய்யக்கூடாதாம். அப்ப உங்களுக்கு மற்ற யாவருக்கும் எப்போதும் என்ன பண்ணுமா? நன்மை செய்ய நாட வேண்டும். அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமேன். ஆமேன். நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்காரா? அதாவது ஆசீர்வதிக்கும்படி, நாம் மற்ற ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். நம்மள ஒருத்தர் ஆசீர்வதிச்சோமா ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதற்காக தான் நம்ம அழைச்சிருக்கா. ஆனா தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. ஒருத்தர் தீமை செஞ்சுட்டா நான் திருப்பி செய்யறேன், ஒருத்தர் அடிச்சானா அவனை திருப்பி அடிக்கிறேன். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. ஒருத்தர் கொலை செய்யதான் பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுத்து என்ன பண்றான்? பழி வாங்குறான், மறுபடியும் கொலை செய்யறான். தீமைக்கு தீமை தான் செய்யறான். ஆனா அதை செய்யக்கூடாது. அதற்கு பதில் என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அப்போ நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அதை நம்ம சுதந்திரிக்க போகிறோம், அதனால அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆசீர்வதியுங்கள். நம்ம எப்போதும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருத்தரை ஒருபோதும் தீமைக்கு தீமையை பதிலுக்கு செய்யக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோமா? ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்பதனால நம்ம அப்படித்தான் இருக்க வேண்டுமா. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இல்லை. ஏன்னா உலகம் பதிலுக்கு பதில் செய்யற காரியம் தான் செய்யறாங்க இல்லையா. நம்மளும் பாக்குறோம். உங்களை துன்பப்பட்டவர்கள் என்ன பண்ணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள் என்று வேதவாக்கியம் எச்சரிக்குது. நம்மளை ஒருத்தர் துன்பப்படுத்த என்ன பண்ணுவோம்? அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் தான் ஏசப்பா சொல்றாரு. அப்ப ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபிக்காதிருங்கள் என்று ஏசப்பா சொல்றாரு. ஒருத்தரை நம்ம சபிக்க கூடாது, பதிலுக்கு பதில் நம்ம செய்யக்கூடாது என்று வேத வாக்கியம் எச்சரிக்குது இல்லையா. அதனால உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுமா? ஆசீர்வதிங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு தான் ஏசப்பா சொல்லிக் கொடுக்குறாரு. அப்ப நம்மள ஒருத்தர் யாருமே சபிக்க கூடாது. நம்மள யாரும் சபிச்சா பதிலுக்கு சபிக்கவும் கூடாது. அவங்க ஆசீர்வதிங்க, பரவாயில்ல, ஏசப்பா தான் சொல்றாரு. அப்ப உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுமா? நம்மள ஒருத்தர் நிந்திச்சானா நம்ம ஒண்ணுதான் செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்களேன் ஏசப்பா சொல்றாரு. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 12:17-20. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால்
கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். ஆமென். ஆமீன். அன்று இஸ்ரேல் மக்கள், எவ்ரே மக்கள் ஒரு பெரிய பொல்லாத காரியத்தை கர்த்தர் மூலம் செய்தாங்களாம். என்ன காரியம்? கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு என்ன பொல்லாப்பு செஞ்சாங்க? 12ஆம் வசனத்துல பாக்குறோம். அங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் என்னை நோக்கி ஒரு ராஜா என் மேல் ஆள வேண்டும் என்று சொன்னீங்க. ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களுக்கு ராஜாவை இருந்தும் கூட. அப்போ அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவை இருந்தது யாரு? கர்த்தர் தான் ராஜாவா இருந்தாரு. அதான் வசனம் சொல்றது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவை இருந்தும் கூட நீங்க என்ன பண்ணீங்க? என்னை நோக்கி அப்படி அல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இதுதான் அவங்க செய்த பெரிய பொல்லாப்பு. கர்த்தர் ராஜாவா இருந்தாரு, ஆனால் கூட என்ன பண்ணாங்க? எனக்கு ராஜா வேண்டும் சொல்லி முறுமுறுத்தாங்க அவங்க. அப்ப இன்னும் என்ன ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் பார்வைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சாமுவேல் சொன்னார். அப்போ சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். அப்ப அன்றைய தினம் கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்போது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு சாமுவேலுக்கு மிகவும் பயந்து என்ன பண்றாங்க? ஜனங்கள் சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, ஜனங்க, நாங்க சாகாதபடிக்கு உம்முடைய தேவனே கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இடி முழக்கத்து சத்தத்தை கேட்கும் போது நாங்க சாகாதபடிக்கு விண்ணப்பம் பண்ண சொல்லி சாமன் கூட கெஞ்சுறாங்க. அப்ப நாங்க செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அவங்க நல்லாவே புரிஞ்சிச்சு, நாங்க ஒரு பெரிய பாவம் செய்துட்டோம். அவங்கள உணர்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்களே, நாங்க செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்ப கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பெரிய பொல்லாப்பு செய்யறாங்க. அதை உணர்றாங்க அவங்க. நாங்க ஒரு பெரிய பாவம் செய்துட்டோம், ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டோம். ஏன்னா கர்த்தரே எங்க ராஜாவா இருக்கிறாரு, ஆனா கூட நாங்க என்ன செஞ்சோம்? ஒரு பெரிய பொல்லாப்பு செய்தோம், எனக்காக வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்லி சாமுவேல் கிட்ட கெஞ்சுறாங்க. அதே போல சாமுவேலும் விண்ணப்பம் பண்றாரு. அப்போ சாமுவேல் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணிட்டு, பயப்படாதீங்க, நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ராஜா வேண்டும் என்று கேட்டு நீங்க தேவனுக்கு விரோதமா ஒரு பெரிய பொல்லாப்பை செய்தீங்க. ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடு என்ன பண்ண சேவிங்கள், இது செய்யுங்க, பின்வாங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை கொடுப்பார். கர்த்தர் ராஜாவா இருந்தார். பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல ராஜாவை ஏற்படுத்தினார் என்று முதல் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுல ஏற்படுத்தான்னு சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஜனங்கள் ராஜாவா இருந்த இயேசு கிறிஸ்துவ மறுதளித்து விட்டு ராஜா வேண்டும் என்று பொல்லாப்பு செய்தனால சரி போன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். ஆனா கூட அந்த ராஜாவும் உண்மை இல்ல, ஜனங்களும் அது பயம் நடக்கவே இல்லைன்னு பார்க்க முடியும். வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 19-21. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலைமேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம ஒருத்தர் பழி வாங்க கூடாது, பதில் தீமை செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ பழி வாங்குறது உங்களது வேலை இல்ல, என்னுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதுகிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
அப்போ அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தா என்ன பண்ணுமா, அவனுக்கு போதனம் கொடு, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடு. அப்படி செஞ்சா என்ன நடக்கும், அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அதான் நீ என்ன செய்யணும், தீமையினால வெல்லப்படாம தீமை என்ன பண்ணுமா, தீமை நன்மையினால் வெல்லு, நன்மை செய்ய நாடுங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்லுது. அப்போ ஒருத்தனுக்கு தீமை செஞ்சா பதில் தீமை செய்யாம அந்த தீமையினால வெல்லப்படாம, அப்ப தீமையை செஞ்சோம்னா தீமையினால வெல்லப்படும். அதனால தீமை செய்ய என்ன பண்ணா, தீமையை நன்மையினால வெல்ல வேண்டும். அப்போ ஒருபோதும் நன்மை தான் செய்யணும் தவிர தீமை செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், மத்தேயு 13 வாசிக்கலாம். இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எப்படிப்பட்டது? மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். ஆமென். இந்த 4 விதமான விதை இந்த 4வது விதத்துல வரதான் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் கொடுக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கூட உணராது இருக்கும்போது, சில நேரங்கள சில பேர் வசனத்தை கேட்பாங்க, ஆனா அது உணர்வடைய மாட்டாங்க. அப்போ ஒரு 10 தடம் கேட்டாலும் கூட உணர்வில்லாத இருந்தாங்க என்ன நடக்கும், அவன் இடத்துல விதைக்கப்பட்டதை படித்துக் கொள்கிறார். சாத்தான் என்ன பண்ணுவான், பொல்லாங்கன் வந்து, இந்த பொல்லாங்கன்னு சொல்லி எழுதப்படுகிறது. அப்போ பொல்லாத செய்கிற அந்த பொல்லாதவன் என்ன பண்ணுவான், உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை திருடி விடுவான், படித்துக் கொள்கிறான். ஏன்னா அவன் உணர்வா இருக்கிறதுனால. அப்ப உணர்வடைய வேண்டும். ஏன்னா அந்த ஜனங்களை கண்டும் கூட காதுனால் கேட்டும் கூட உணராம இருந்தார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க. ஏசப்பா அவங்க மத்தியில பேசும்போது கூட நானே அவன் சொல்லும் போது உணர்வு இல்லாதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, பொல்லாங்கன்னு இருந்தது. ஏன்னா பொல்லாங்கு தான் அவங்க விதைக்கப்பட்ட வரசனம் இருந்து சத்தியத்தை சகிக்காம போயிட்டாங்க. அப்போ வசந்த கேட்டும் கூட உணராம போயிட்டாக்கா என்ன நடக்குமா, பொல்லாங்கு தன் இடத்துல விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுவான். அப்ப உள்ளத்துல இருக்கிற வசனத்தை திருடுகிறான் பொல்லாங்கு. உணர்வுடையா விட்டால் தான் செய்வான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்ப வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்கும், அது நடைபெற எல்லாரும் மிதித்து போடுவார்கள் இல்லையா. அப்போ வசந்த கேட்டு உணர்வடைய வேண்டும். வசந்த கேட்டு உணர்வு இல்லாம போயிட்டாங்கன்னா பொல்லாத பிசாசு என்ன பண்ணா, இடத்துல விதைக்கப்பட்ட வசந்த பறித்துக் கொள்ளுவான். அதை அறியாம மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ வசனம் கேட்டு அதை உணர்வடைந்து உள்ளத்தில் காத்து கொள்கிறவனே 30, 60, 100 பலன் கொடுக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நல்ல விதையோ விதைக்கிறவன் மனுஷகுமாரன் சொல்லி பாக்குறோம். ஏன்னா நிலம் உலகம். அப்ப நல்ல விதை ராஜ புத்திரர், களைகள் எது யாரு, பொல்லாங்கனுடைய புத்திரர் தான் களைகள். இன்னைக்கு பொல்லாங்கு நிறைந்த உலகம் தான் இருக்குது, ஏன்னா களைகள் நிறைந்த உலகம். அப்ப கோதுமை மத்தியில களை விதைக்கப்பட்டது. ஏன்னா அறுவடை காலம் வரும்போது முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய போறார், களைகளை சுட்டெரிப்பதற்காக முதல்ல கட்ட சொல்வார். கோதுமை என்ன பண்ண போறார், பதறலை சேர்க்கும்படி செய்வார். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நியாய தீர்ப்பு நாள்ல அவர் 2ஆம் வருகை இது நடக்க போகுது. அப்போ பொல்லாதவன் விதைத்த அந்த களைகள் அவள் வளர்ந்து அது கதிர் விட்டிருக்கும், கோதுமை கதிர் விட்டிருக்கும். ஆனா அறுவடை நாள் வரும்போதுதான் இந்த 2ஐயும் நீக்குவாங்க. அதே போல இயேசுவின் வருகையின் போது கூட பொல்லாத கரை நிறைந்த உலகமா இருக்கும், பொல்லாங்கும் இருப்பான், விதைக்கப்பட்டிருக்கும். ஆனா கோதுமையும் வளர்ந்து கனி கொடுக்கும். ஆனா 2மே அறுவடை செய்யப்படும். கோதுமையும் பதலை சேர்க்கப்படும். ஆனா கலைஞர் என்ன பண்ண போறாரு, அது சுட்டரிப்பதே அது முடிவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அது நடக்கும். வாசிக்கலாம். அடுத்தது, இந்த நோவா நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு பெரிய ஜலப்பிரகம் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஏன்னா மனுஷோட இருதயம் முடி இருந்ததா பொல்லாங்கன்னு இருந்த இருதமா இருந்தது. அதனால உலகம் முழுச ஒரு பெரிய ஜலப்பிரகம் வந்ததுன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-8 வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஆமென். கர்த்தரை அவர் வசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். எதற்காக? மனுஷனுடைய அக்கிரமம் நீங்க எப்படி இருந்த பாத்தீங்கன்னாக்கா பூமியிலே பெருகினது என்று ஆண்டவர் பார்த்தாரு. மனுஷனுடைய அக்கிரமம் அதாவது எல்லை மீறிடுச்சு, அதிகமா இருந்தது.
பெருகினது. அதனால அவன் இருதயம் எப்படி இருந்தால் அவனுடைய இருத்து நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அதனால தாமே பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார்? மனஸ்தாபப்படுறார். அத மனஸ்தாபப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறார். அது அவர் இருத்துக்கு எப்படி இந்த வசனமா இருந்தது கர்த்தருக்கே. ஏன்னா அவனுடைய இருதயம், அந்த மனுஷனுடைய இருதயம் எல்லாம் பொல்லாத நிறைந்த உள்ளமாக இருந்தது. அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாத இருந்தது அன்னைக்கு. அதனால கர்த்தரை வசனப்பட்டு அப்போ கர்த்தர் ஒரு முடிவு எடுக்கிறார். நான் சிருஷ்டித்த மனுஷனை என்ன பண்ண போறேன்? பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்குகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது என்றார். அவர் முடிவெடுத்து ஒரு பெரிய ஜலப்பிரத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு பெரிய ஜலப்பிரகம் 40 மழை பெஞ்சு பூமி முழுசும் ஒரு பெரிய அழிவு வருது. ஆனா தப்பித்த 8 பேர் மட்டும் தான் நீதிமான்லாம் இருந்தாங்க. அப்ப நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப தப்பித்த ஜனங்கள் எத்தனை பேரா இருக்க முடியும்? 8 பேர் என்று பாக்குறோம். அப்போ அன்னைக்கு பூமி உள்ள இருந்த எல்லா மனுஷனும் அழிக்கப்பட்டு 8 பேர் மட்டுமே பேழைக்குள்ளே காப்பாற்றப்பட்டார்கள். அதாவது ஆண்டவர் சொல்றார் டிஸ்டாங்கமா, அன்னைக்கு நோவா நாட்கள் எப்படி நடந்ததோ இயேசுவின் வருகிற போது அதே போலதான் நடக்கும். ஏன்னா நோவா காலத்துல எப்படி பாவம் பெருகினது, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா வசனம் சொல்லுது, அவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்து புசிப்பதிலும் குடிப்பதிலும் இருந்தாங்க, கட்டுவதிலும் புசிப்பதிலும் இருந்தாங்க. ஜலப்பிரகம் வாரிக்கொண்டு போகும் அர்த்தம் எப்படி இருந்தாங்களா? ஜனங்க உணராக இருந்தார்கள். அதே போலதான் மனுஷன் வரும் நாட்கள் நடக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வருகிற இந்த காலகட்டத்திலையும் கூட அன்னைக்கு எப்படி இருந்ததோ உணராக இருப்பார்கள் சொல்லி அன்னைக்கு சொன்னது போல இருக்குது. அப்ப இயேசுவின் வருகின் போது அவரை ஏற்றுக்கொண்டு முடிவு நிலைத்திருந்தது. அந்த ரட்சிப்பு அடைவதற்கு பிரயாசப்பட்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் குறைஞ்ச பேர் தான் இருக்க போறாங்க. ஆனா 8 பேர். ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இயேசுவின் வருகின் காலகட்டத்துல எத்தனை பேர்னு தெரியாது. ஆனா அதே போலதான் உணராத இருப்பாங்க. அவர் வருகிற அந்த வருகை கூட எதிர்பார்ப்பாங்க இருப்பாங்க. அதனால பூமியில அவர்கள் ஒரு கண்ணியை போல இருக்க வந்த நாள். ஆனா கர்த்தரை அறிந்து அவருடைய வருகை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கதான் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி இறந்தாலும் பாவமில்ல தரிசனமாவார் என்று வேத வாக்கியம் சொல்லுவது போலவே அது நடக்க போகிற காலகட்டம் வந்து விட்டது. வாசிக்கலாம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 2 வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடேறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமேன். ஆமீன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுமா? எச்சரிக்கை இருக்க வேண்டும். எதை குறித்து எச்சரிக்க வேண்டுமா? அவருடைய தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப நமக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது ஒருபோதும். அப்ப விசுவாசம் தான் நம்ம பிழைக்கிறோம் எல்லாமே இல்ல. அப்ப ஏசப்பா வருவாரு, எனக்கு ரட்சிப்பை கொடுப்பாரு என்று காத்துக்கிற அந்த விசுவாசம் மட்டுமே வேணும் நமக்கு. ஆனா அவிசுவாசம் இல்ல பொல்லாது என்ன உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனை கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன பண்ணுமா? இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். அப்ப எப்படி புத்தி சொல்ல முடியும்? அன்புக்கு நடிக்க சபை கூடு என்று சொன்னது போலவே சபை கூடல விட்டு விடாதன்னு சொல்றாரு இல்லையா ஆண்டவர். அப்ப சபை கூடுதான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்கிற வசனத்தை. அப்ப சபை கூடுவது எதற்காக? அன்புக்கு நறுக்கடிக்க சபை கூடுதல், ஒரு புத்தி சொல்லி கவனித்து அப்ப வசனத்தை ஆராய்ந்து அந்த பக்தி விட்டு அடைவது சபை கூடுதல் தான். அப்ப சபை கூடுதல் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. அதை அதிகமா செய்ய வேண்டும். கடைசியா நம்ம இவ்வளவு வசனத்தை வாசித்தோம். பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், கரைத்திரலாம் இருக்க வேண்டும். இயேசுப்பா வரும்போது அந்த பொல்லாத நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இந்த பொல்லாங்க யாரு? பிசாசு இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பிசாசானவன் என்ன பண்ணா? அவன் அடிக்கடி அம்புகளை எய்வான். எப்படியாவது அவன் தன் பக்கமா இழுத்து கொள்ளும்படி. அதனால பொல்லாங்க எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் என்ன பண்ணமா? வாசிக்கலாம் எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ஆமென். இந்த பொல்லாதவன் என்ன பண்ணுவான்? எப்பவுமே என்ன பண்ணுவான்? அவன் அக்னி அஸ்திரங்களை எய்வான் எப்படியாவது.
ஆனா அதை எதிர்த்து நிக்க நமக்கு ஒண்ணுதான் தேவை. என்னது? விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆவிக்குரிய இந்த கேடகம் நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆவிக்குரிய கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும். இது வரைக்கும் அவருடைய வருகை மட்டும் நாம் விசுவாசம் நிற்க வேண்டும். ஆனா பொல்லாங்கு ஒவ்வொரு நாளும் அந்த அக்னி அஸ்திரங்களை எய்யுமா. ஆனா அதுக்கு தேவையானது, முக்கியமானது, அடிப்படையே இந்த அக்னி அஸ்திரத்தை எதிர்கொண்ட நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் தான் நம்ம முக்கியமா தேவை. அப்ப பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது, அவிசுவாசம். அப்ப விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் நிற்க வேண்டும். அப்போ இந்த பொல்லாத காரியத்தை உலகத்துல இருந்தாலும் கூட இந்த பொல்லாப்புக்கு விலக்கி நாம் என்ன பண்ணுவோம்? நன்மையே செய்ய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கரைத்திரள் அற்றலாக இருக்க நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் வேத்து ஆராய்ந்து நிதானித்து அந்த கற்பனை கை கொள்ள வேண்டும், நலமான சோதித்து அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று இயேசப்பா சொல்றாரு. அப்போ நலமானதை பிடித்து கொண்டு நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கரைத்திரற்றலா இருக்க நம்முடைய குற்றம்ல காக்கும்படி நம்ம எது தேட வேண்டும்? சமாதானத்தை தேட வேண்டும், அதை நாட வேண்டும். அதே போல பொல்லாப்பை விட்டு விலகி நன்மையானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு பார்த்தோம். அப்ப இவ்வளவு நேரம் ஆவியினர் சபைக்கு இந்த உலகம் பொல்லாத நிறைந்த உலகாம இருந்தாலும் கூட இந்த பொல்லாப்பை விட்டு நீங்கி சத்தியத்தின்படி நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் அநேக விஷயங்களை வெளிப்படுத்தினார். ஒரு காலத்துல இருந்திருக்க கூடும், ஆனா இன்று நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? தாவீது செய்தது போலவே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அவர் நீதி விளங்க நம்ம என்ன பண்ணுமா? பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுவது போலவே நாம் அறிக்கையிட்டு இந்த பாவங்களை விட்டு முடிவது நிலைத்திருப்போம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுடைய தேவனாகி கர்த்தாவே, இயேசப்பா, உன் நன்றி செலுத்துகிறேன், உண்மை போற்றுகிறேன், உண்மை வணங்குகிறேன். கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்த தேவனே, மாறாதவர், இரக்கமுள்ள தகப்பனே, நீ போற்றி வணங்குகிறேன். கர்த்தாவே, இயேசப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால், உம்முடைய சுத்த கிருபையினால் நாங்கள் எல்லாரும் ஜீவிக்கிறோம். கர்த்தாவே, இயேசப்பா, ஒரு காலத்தில் நாங்கள் அப்பா பாவத்தை விழுந்திருந்தோம், பொல்லாத இருதயங்களுக்குள்ள இருந்தது. கர்த்தாவே, இந்த உலகத்தில் காரியங்கள் எல்லாமே எங்கள் உள்ளத்துல இருந்தது. கர்த்தாவே, ஆமாண்டவரே, வசந்த அறியாதபடிக்கு அநேக பாவத்தை செய்து கொண்டு இருந்தோம். கர்த்தாவே, ஆமாண்டவர், இன்று அப்பா அந்த வசந்த நிமித்தமாக வெளிப்படுத்தின. கர்த்தாவே, எதெல்லாம் பொல்லாத காரியங்கள் என்று அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின. கர்த்தாவே, அப்பா இந்த பொல்லாத காரியங்களை இருந்தாலும் கொண்ட பூமியில அவங்களை விட்டு விலகி கர்த்தாவே எங்களை ஆவி ஆத்மா சரீரத்திலே கரை இல்லாமல் காத்து கொள்ளும்படி அப்பா வசத்தை வெளிப்படுத்தி அப்பா சத்தியத்தையும் அறிவுங்க சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போலவே அப்பா நாங்கள் ஒரு பாவத்தில் அடிமைத்தளத்தில் இருந்தோம் ஒரு காலத்திலே. ஆனால் உங்களுடைய சத்தியமே எங்களை விடுதலை ஆக்கினது. கர்த்தாவே, விடுதலை ஆன பிறகும் கூட நாங்கள் ஒருவேளை மனம் திரும்பாமல் ஒரு சிறு காரியங்களை தவறு செய்திருக்க கூடும். ஆனா அது எல்லாவற்றையும் நீங்கி பரிபூர்ணமாய் பரிசுத்தமாய் வாழ நீர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின. கர்த்தாவே, நான் பரிசுத்த ஆகிறால் நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றையும் பரிசுத்தமா இருங்கள் சொன்னது போலே நாங்கள் அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படி இந்த கிருபையை தந்தருள வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் வேண்டிக் கொடுங்க. கர்த்தாவே, கேட்கிற வசனங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் உங்களுக்கு கிருபை இறங்கட்டும். கர்த்தாவே, எந்தெந்த காரியம் பொல்லாது என்று அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தி இந்த பொல்லாத காரியம் அறிக்கை செய்து விட்டு விடும்படி விட்டு விடும்போது அந்த இரக்கத்தை பெறும்படி இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய தயவு கிருபை இருக்கட்டும் ஒரு குடும்பத்து மேலும். கர்த்தாவே, உங்களுடைய வருகையின் போது நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த ராஜர் பிரவேசிக்க தகுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய தயவு உங்களுடைய கிருபை இறங்கட்டும். கர்த்தாவே, இந்த வருகை எந்த நாள் இருக்குமோ அந்த நாள் வரைக்கும் நாங்கள் முடிவு நிலைத்திருக்க விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கும்படி இந்த விசுவாசம் நடக்கும்படி அந்த விசுவாசம் தாங்க. கர்த்தாவே, இதோ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தாவே, தயவு இருக்கட்டும். கர்த்தாவே, ஏசப்பா, அதே போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை ஆராய்ந்து நிதானித்து அதை கைக்குள் நடப்பது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படி அந்த ஞானத்தை அறிவை எங்களை ஊட்டுவதற்காக நன்றி. கர்த்தாவே, 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, முடிவு நிலைத்திற்கு அந்த கிருபை தந்து காத்துக் கொள்வதற்காக நன்றி. கர்த்தாவே, என்ன நடந்தாலும் எங்க விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்க அந்த பூமியிலே ஆபத்து வந்தாலும் கூட அந்த ஆபத்துக்கு தப்பு வித்து எங்களை காக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, உங்களுடைய தயவு கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஏசப்பா ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமீன். Praise Lord, brothers, sisters. Thank you, brothers, sisters.